அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இயற்கை செய்தியில் வந்து நம்ம லித்தாப்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கல் மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஃபுல் ஸ்க்ரீன் போட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம லித்தாப்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கல் மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து அதில் 3 பிளான்ட் வந்து அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம கத்தாழைலாம் இருக்குல்ல, அதில் எப்படி உடச்சா உள்ள ஒரு மாதிரி அந்த வகை செடியை சேர்ந்தது இது. இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இப்போ கத்தாழை எப்படி நம்ம சும்மா வெட்டாலே அது வளருதில்ல, அந்த மாதிரி இது வந்து பாலைவன பகுதிகளில் தான் வந்து நிறையா காணப்படுது. இதுக்கு வந்து தண்டு பகுதியே கிடையாது, 2 இலை மட்டும்தான் அதுக்கு இருக்கும். அது கீழே அப்படியே வேர் வந்து இருக்கும் இதுக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 37 வகைகள் இருக்கான், நிறையா கலர்ஸில் இருக்குது. பிங்க்கு, ப்ளூ, க்ரீன், ப்ரௌன் மாதிரி நிறையா கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா, இது வந்து அங்கே இருக்கிற பாலைவனங்களில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா கலர்ஸில் இருக்குது. அங்கே இருக்கிற பாலைவனங்களில் இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கணுன்றதுக்காக இது வந்து கல் மாதிரி ஒரு அமைப்பை வந்து அது வச்சுருக்கு, கடவுள் வந்து அது கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அதோட டிசைனும் வந்து வேரி ஆகுமா. சில இடத்துல பார்த்திங்கன்னா டாட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா வித்தியாசமான டிசைனில் வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற ஒரு செடி வந்து பூ பூக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பூ வந்து பூக்கிறதா இருக்குது. இது என்னன்னா, இப்போ எல்லா பூவும் வந்து ரொம்ப வெயில் பட்டுச்சுன்னா என்ன ஆகிடும், ஒரு மாதிரி வதங்கி போயிடும். ஆனால் இந்த பூ வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிற சமயத்தில் தான் பூக்குமா, அதாவது மத்தியான நேரத்தில். அதுக்கப்புறமா சாயங்காலத்துக்கு முன்னாடி அந்த ஆஃப்டர்நூன் சன்லைட் கொஞ்சம் கம்மியானோடனே வதங்கிடுமா. இதான் வந்து இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ வந்து இந்த பூ இது வந்து எப்படின்னா, மற்ற இப்போ கத்தாழெல்லாம் சும்மா நம்ம போய் ஊனி வச்சாலே வளர்ந்துரும்ல, இது அப்படி கிடையாது. இதில் விதை இருக்குது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பாலைவனங்கள்லாம் மழை பெய்யுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அங்கே வந்து இந்த விதைகள் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம எள்ளு செடியிலலாம் இருக்குல்ல, உள்ள விதை வெளியில் இது போடு மாதிரி, அந்த மாதிரி தான் இதில் இருக்குமா. இந்த விதைகள் எப்படின்னா ரொம்ப டைட்டாக மூடி இருக்குமா. லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணி பட்டால் அது வெடித்து மற்ற இடத்துல வந்து அந்த விதைகள் வந்து செதறி புது செடிகள் வந்து முளைக்கிறதுக்கு வந்து இது உதவுது. இது ஒரு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு குணம் இதில். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இப்போ உடனே வந்து அந்த தண்ணி காஞ்சிடுச்சு அந்த வெயிலனா உடனே அது மூடிக்குமா. இது வந்து இந்த மாதிரி ஒரு அதான் நம்ம இங்கே ஸ்லைடில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, இதில் வந்து 2 இலை தான் இருக்கும். புதுசாக ஒரு இலை முளைக்குதுன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி அந்த நடு பகுதியிலேருந்து தான் வந்து புதுசாக இலை முளைக்கும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா, இது வந்து நிறையா வந்து ஆஃப்ரிக்கன் டெசர்ட்ஸ், நிறையா ஆஃப்ரிக்காவில் உள்ள பாலைவனங்கள்லாம் வந்து இது வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது அழகுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து இன்டோர் பிளான்ட்டாக வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க. அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு விலை வந்து 350 450 அப்படிலாம் போட்டிருக்காங்க இதோட ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்ற இந்த சூழ்நிலையில் கூட வந்து இந்த செடி வந்து நல்லா வந்து வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதை வளர்த்தோன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாமா. சும்மா 2 வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினா, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யாராச்சும் 1 யோவான் 45-46 வாசிங்க. யோவான் 1:45-46 சாரி. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம்.
அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். அந்த செடி வந்து எந்த ஒரு சூழ்நிலை வளருது, ஒரு பாலைவனம் அதிகமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துமே அந்த செடி வந்து நல்லா செழித்து வளரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நாசரேத்துன்ற ஊரில் வந்து ஏதாச்சும் ஒரு நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னு வந்து நாத்தான்வேல் கேட்குறாரு. அப்போ நாசரேத்துன்றது அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கொடூரமான ஊராக இருந்திருக்கும். அந்த ஊரில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வளர்ந்து வந்திருக்காரு. இதை வந்து டிசைர் ஆஃப் ஏஜஸில் வந்து இயேசு ஒரு குழந்தையாக அப்படின்ற ஒரு சாப்டரில் படித்தோன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ஒரு அந்த ஒரு இடத்துலேருந்து அவர் எப்படி வந்து ஒரு உலகமான பிள்ளையாக வளர்ந்தான்னு. ஆனால் இப்போ நம்ம வந்து இருக்கிற உலகம் வந்து இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும். அடுத்து வந்து மல்கியா 4:1-2. வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இதில் இருக்கிற நீதியன் சூரியன் வந்து யார் நம்மளுக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவ தான் அந்த இடத்துல வந்து நீதியன் சூரியன்ட்டு மல்கியா சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இந்த பூ வந்து எப்படி வந்து நிறைய பூக்கெல்லாம் நைட்லாம் பூக்கும்ல, ஆனால் இந்த பூ வந்து நல்லா வெயில் அடிக்கிற சமயத்தில் தான் வந்து இது பூக்குமா, மதியான நேரத்தில். அதே மாதிரி வந்து நம்ம யூஸ்வலாகவே நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து நம்ம மாம்ச சிந்தைய உள்ளவர்களாக தான் இருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்துருந்தால் தான் வந்து நம்ம ஆவியின் சிந்தையாக மாற முடியும். எப்படி வந்து இந்த பூ வந்து மதியான நேரத்தில் நல்லா ஒரு வெயில் அடிக்கக்கூடியல, நல்லா சூரியன் நல்லா வெயில் அடிக்கக்கூடியல வந்து இது பூக்குதோ, அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்துருந்தால் தான் நம்ம பாவத்தை விட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இணைந்து வாழ முடியும். இப்போ அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா தண்ணீர் அப்படிங்கிறது ஆவியை குறிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த செடியில் பார்த்தோன்னா விதை அப்படின்றத நாம்னு எடுத்துக்குவோம். தண்ணீரை வந்து பரிசுத்த ஆவின்னு எடுத்துக்குவோம். லைட்டாக தண்ணி பட்டாலே இந்த செடி வெடித்து அந்த விதைகள்லாம் மற்ற இடத்துல போய் விழுந்து அது நிறையா செடிகளை வந்து புதுசாக உருவாக்குது. அதே மாதிரிமே பரிசுத்த ஆவியோட உதவியோடு நம்ம கற்றுக்கிட்ட சத்தியத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களும் நல்லா வளர வச்சு நம்மளை வந்து சத்தியத்துக்குள்ளே வந்து அவங்கள கொண்டு வருவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.